சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் திருவோணம் சொன்னோடனே கண்டிப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு வைணவ கஷேத்திரம். அதாவது வைணவ திவ்ய கஷேத்திரங்கள்ல 108 உண்டு. 108ல் மொத்தம் 106 மட்டுமே இந்த பூலோகத்துல, அதாவது இந்த உலகம் இந்த பூமியில இருக்கு. மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா திருப்பார்கடலும், இன்னொன்று வைகுண்டமும். திருப்பார்கடல் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேயும், வைகுண்டம் சொல்லப்படுது மேல் லோகத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இது ரெண்டுத்துக்குமே இந்த பூத உடலோட நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது. ஸோ இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் பார்த்திங்கன்னா திருப்பார்கடல். ஸோ கண்டிப்பாக நம்ம கடலில் போய் கண்டிப்பாக சாமி கும்பிட முடியாது. ஸோ பெருமாளே நமக்காக ஒரு திருப்பார்கடல் தனியாக கொடுத்துருக்காரு இந்த பூலோகத்திலே. ஸோ அதுதான் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஆற்காடு, வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடு. ஆற்காடுலேருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய பாதையில் காவேரி பாக்கம் சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊர் ஜங்ஷன்ல இருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் திருப்பார்கடல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தான் நம்ம பார்க்க போகிற திருவோண நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது. ஸோ இந்த கோவிலை பற்றி பார்ப்போம். முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கோவில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது, அதுக்கு ஒரு காரணம் இருப்பாங்க. அதாவது சந்திரனுக்கு மொத்தம் 27 மனைவிகள். அந்த 27 மனைவி தான் 27 நட்சத்திரங்களும். ஸோ குறிப்பாக சந்திரன் பார்த்தீங்கன்னா ரோகிணி சொல்லக்கூடிய நட்சத்திரத்தோட தான் ரொம்பவே அன்பாக இருந்திருக்காரு. மற்ற மனைவியர்கிட்ட அந்த அளவுக்கு ஒதுங்கியே தான் இருந்தார். அதனால் மற்ற 26 நட்சத்திர பெண்களும் போய் அவரோட அப்பா யார் தெரியுமா, தக்ஷன் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஸோ அதனால் தக்ஷனுக்கும் என்னோட பெண்களை சரியாக பார்க்கலன்ற ஒரு காரணத்துக்காக சபிச்சிடறாரு. அணிலிருந்து தன்னோட பொலிவை இழக்கிறாரு சந்திரன். ஸோ அதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த வளர்பிறை தேய்பிறை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த புராணத்தில் தான் வந்தது. ஸோ இதனால் இந்த விஷயம் நடந்த பேர், அதாவது திருவோணம் சொல்லக்கூடிய அந்த மனைவி, அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனோட நிலையை பார்த்து ரொம்ப வருந்தி இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணி, ஸோ சந்திரனோட பொலிவு திரும்ப பெறத்துக்காக இங்கே வழிபாடு மேற்கொள்கிறாங்க. பெருமாளை காட்சி கொடுத்து சந்திரனுக்கு 3ஆம் பிறையில் காட்சி தருவதாக சொல்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம 3ஆம் பிறை பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராகவே இருக்குது. நம்மள 3ஆம் பிறை பார்க்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது நம்ம இதில். ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க கோவில். அதாவது திருவோண நட்சத்திரம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குறதுனால இந்த கோவில் திருவோண நட்சத்திரம் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது மூக்கு தொண்டை பார்க்கக்கூடிய மருத்துவர்களும், லாயர் வக்கீல்களும், அடுத்தது சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அவங்கெல்லாம் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. அவங்கெல்லாம் வணங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட தொழிலை மேம்பட்டு வரலாம். ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க கோவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு, அதாவது என்னென்னா இந்த கோவிலுக்குண்டான முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பொதுவாக எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறந்தாங்கன்னா உள்ளேருந்து உற்சவர் தான் காட்சி தருவார். பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா உற்சவர் தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறந்தாங்கன்னா இந்த கோவிலில் உள்ளே இருக்கக்கூடிய மூலவரான பிரசன்ன வெங்கடேச பெருமாளையே நம்ம போய் பார்க்கலாம். அவ்வளோ சிறப்புமிக்க கோவில். இந்த கோவிலோட காரணம், அதாவது வரலாற்று குறிப்பை போய் பார்ப்போம், என்ன புராணம்ன்றது பார்ப்போம். ஆரம்ப காலங்களில் இது ஒரு சிவக்ஷேத்திரமாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா கீழே சாதாரணமாக இருக்க மாட்டார். ஒரு லிங்க பீடத்துக்கு மேலே நிற்கிறா போல தான் அமைப்பு இருக்கும். அதாவது ஆவுடையாருக்கு மேலே பெருமாள் நிற்பார். ஸோ இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய தன்மையை அந்த கோயில் விளங்குது. அதாவது கீழே இருக்கக்கூடிய பிரம்மபாகம், அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா விஷ்ணு பீடம், அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான் சிவலிங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்பு தான் ஒரு சிவலிங்கத்தோட அமைப்பு. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆவடையாக இருக்கும், ஆனால் அதோட லிங்க பாகத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கார். அப்படியே திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே போல் அமைப்பில் இங்கே இருப்பார். ஸோ ஒரு வித்தியாசமான அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு காரணம் இந்த புராணத்தில் தான் வருது. அதாவது புண்டரீக மகரிஷி சொல்லக்கூடியவர் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணுற எல்லா கோயில்களும் தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கமாக இந்த கோயிலுக்காக வராரு. ஆரம்ப காலங்களில் இந்த ஊருக்கு பேர் நாராயண சதுர்வேதி மங்கலம் சொல்லக்கூடிய பேரில் தான் இந்த கோவில் விளங்கியிருக்கு. ஸோ இங்கே
பெருமாளை சேவிக்கலான்ட்டு உள்ளே வராரு. ஆனால் உள்ளே போய் பார்க்குறாரு, உள்ளே சிவலிங்கம் இருக்குது. அதனால் வெளில வந்துடுறாரு. ஸோ அவர் ஒரு தீவிர பெருமாள் பக்தர்ன்றதுனால வெளில வந்துடுறாரு. சிவனை வணங்காமல் வெளில வந்துடுறாரு. ஸோ உள்ளே இருந்து சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு வயோதிகர், ஒரு வயசான ஒரு உருவத்தில் உள்ளே இருந்து வெளில வந்து அங்கே இருக்கக்கூடிய மகரிஷியை பார்த்து, மகரிஷியை உள்ளே போய் நீங்கள் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் போய் உள்ளே போய் பார்த்தேனே, ஆனால் உள்ளே பெருமாள் இல்லை, உள்ள சிவலிங்கம் தான் இருக்குன்றாரு. இல்லை நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே போய் அந்த சிவலிங்கத்துக்குள்ளே ஐக்கியமாகி பெருமாளாக காட்சி தராரு. ஸோ ஒரு குறிப்பு உணர்த்துறாங்க. சிவனும் பெருமாளும் ஒன்றே சொல்லக்கூடிய, அரியும் சிவனும் ஒன்றே சொல்லக்கூடிய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய தன்மை அந்த கோயில் விளங்குது. ஸோ இது ஒரு முக்கியமான அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் மற்ற கோயிலில் பார்க்க முடியாது பெருமாளை. ஸோ இது வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காமல் போய் இந்த கோயிலில் போய் இந்த மாதிரி அமைப்புள்ள கோயிலை பார்க்கறது ரொம்ப விசேஷம். திருப்பார் கடலில் நம்ம போய் பெருமாளை சேவிக்க முடியாது. அதனால் இந்த திருப்பார் கடலையாவது போய் நம்ம போய் தரிசிப்போம். அதாவது திருமண நட்சத்திரக்காரர்கள் தங்களோட சொந்த நட்சத்திர நாளில் போய் வணங்குனீங்க, ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர 26 நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய தலமாகவே விளங்குது. ஸோ அனைத்து விதமான செல்வங்களும் பெருமாள் தருவார். ஸோ இன்னொரு விஷயம், இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பெருமாளாக மாறியிருக்காரு. ஸோ இது ஒரு பார்ட். ஸோ இதே ஒரு புராணம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோயிலையும் ஒரு விஷயம் காட்டும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவக்ஷேத்திரங்களில் 5 சபை ஃபேமஸாக சொல்லப்படுது நடராஜருக்கு. அதில் திருக்குற்றாலம் சொல்லக்கூடிய, குற்றாலம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, குளிக்கிறதுக்கு அதிகமாக குற்றாலத்துக்கு போவாங்க. அந்த குற்றாலம் தான் அதிகமாக தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சுவாமி இருக்கார். அந்த முக்கியமான ஒரு கோவில் ஒன்று இருக்குது. பஞ்சசபையில் ஒரு சபையை வழங்கக்கூடிய ஒரு சபை இருக்குது அந்த கோவிலில். அங்கே பார்த்தீங்கன்னா நடராஜர் பார்த்தீங்கன்னா ஓவிய வடிவில் இருப்பார். அதுதான் அந்த கோவிலில் சித்திர சபை சொல்லக்கூடிய பேர். ஸோ அங்கே ஆரம்ப காலங்களில் அந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு வைணவ கஷேத்திரமாக தான் இருந்திருக்கு. அகத்தியர் வழிபட்டதுக்கு பின்பு தான் அது ஒரு சிவக்ஷேத்திரமாக மாறி இருக்கு. ஸோ ஒரு சிங்க் ஆகும். இங்கே வந்து இதுவாக மாறி இருக்காரு. அதாவது திருப்பார்கடலில் பார்த்திங்கன்னா சிவன் வந்து பெருமாளாக மாறி இருக்காரு. அங்கே பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து சிவனாக மாறி இருக்காரு. ஸோ ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னொரு முறை அந்த கோவிலை பற்றி, திருக்குற்றாலத்தை பற்றி நான் பேசும்போது அந்த புராணங்களை கொஞ்சம் தெளிவாக விவரிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஒரு முறையாவது போய் இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.